குடும்பம்னா இதாங்க குடும்பம். வந்தாங்க, கலகலப்பாக அந்த வீட்டை வச்சுக்கிட்டாங்க, பயங்கர ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு செமையாக ஒரு எப்படி போரே அடிக்கலை, பேசினாங்க, போயிட்டே இருந்துட்டாங்க. யார் மேலேயும் அந்த வன்மத்தையும் கொட்டலை, யார் மேலேயும் எந்த விதமான ஒரு தப்பான ஒரு விமர்சனத்தையும் வைக்கலை. என்னதான் தான் பொண்ணு கூட பலர் பேருக்கு அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்திருந்தாலும் அந்த நபர்களை அவர்கள் அணுகின விதம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு கமருதீன் அவங்க அண்ணன் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாப்புல, நீங்கள் வெளில வாங்க நம்ம வந்து பேசுவோம். சபரியை வந்து ப்ரோன்னு அவங்க அப்பா கூப்பிட்டதாக இருக்கட்டும். ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து திவ்யா பெற்றோர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி ரவுண்ட் அப்படிங்கிற இந்த ரவுண்டு கூட பயங்கரமாக போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி காலையில் அமித் அவர்களுடைய குடும்பம், இன்றைக்கி 2 குடும்பம் தான் போல், இன்னும் 5 குடும்பம் வரணும், 6 குடும்பம் வந்துருச்சு, 5 குடும்பம் வரணும், நாளைக்கு 3, அடுத்த நாள் 2. பார்வதியோட ஃபேமிலி லாஸ்ட்டு. ஏன்னா அதை வச்சு ஒரு பெரிய கண்டென்ட் ஒன்று பிளான் பண்ணிக்கிறாங்க சேனல். அது நடக்குதா இல்லையான்னு தான் நமக்கு தெரியாது, அது வேறு கதை, பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்த 2 குடும்பங்களும், அமித்துடைய குடும்பமாக இருக்கட்டும், திவ்யாவின் குடும்பமாக இருக்கட்டும், பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த வீட்டை வச்சுக்கிட்டாங்க. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலை. குறிப்பாக சொல்லப்போனால் சிவரஞ்சனி வந்து பார்வதியை பிரித்து மேய்ஞ்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தன்னுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்புட்ஸை கொடுத்ததாக இருக்கட்டும், எவ்வளவு சொல்லியும் அந்த ஆள் திருந்தலை, அது வேறு கதை. அவங்க பங்குக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட வந்து இன்னார் இப்படி பண்ணுறாங்க, அன்னார் அப்படி பண்ணுறாங்க, அதனால் இதுவாயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திவ்யாவுடைய குடும்பத்தில் இருந்து அவங்க அம்மா மட்டும் ஒரே ஒரு பேரை சொன்னாங்க, சாண்ட்ரா பேர். சாண்ட்ரா விட்டு விலகியே இரு, சாண்ட்ரா மட்டும் நம்பாத அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சாண்ட்ரா பண்ணுறது என்ன, கேவலமான எச்ச வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு தாயாராக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமான விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருந்தார். குறிப்பாக நான் நோட் பண்ண விஷயங்கள் என்னென்னா, தமிழ், அவர் பேசுகிற தமிழ் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சுங்க. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. தூய தமிழில் கோர்வையாக பேசுகிறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது, அது கஷ்டம். அதை வந்து நல்லாவே பண்ணார். அண்ட் ராமநாதபுரமா ராமேஸ்வரமா ஊர் பேர் தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊர்லேருந்து வந்து அந்த ஊருக்கான அந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் வந்து ஒரு காமெடி, ஹியூமர் சென்ஸு, யாரை பற்றியும் எந்த விதமான தப்பான அபிப்பிராயத்தையும் அங்கே வைக்காமல் ரொம்ப ஜெனரலாக, ரொம்ப ஜெனரிக்காக பேசிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பார்வதியை கலாச்சதும், விக்கல்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போய் விக்கல்ஸ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணதும் இன்றைக்கி ஒரு பேசுபட பொருளாக மாறுது. வந்ததுலேருந்து திவ்யாவுடைய தந்தை வந்து பார்வதியை கலாய்கிறாரு பாருங்க, வச்சு செய்கிறாப்புல. அதாவது கமருதனுடைய கேப்டன்சி அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. கமருதனுடைய கேப்டன்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கமருதன் பதில் சொல்லாமல் எல்லா கேள்விக்கும் பார்வதி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டுங்கிறதுனால தலையை நாங்கள் பெருசாக கண்டுக்கலை அப்படி இப்படின்னு அவங்க பாட்டு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, பார்த்தீங்களா இதுதான் பார்வதி, இதுதான் பார்வதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பார்வதி அவர் பண்ண பாடு பாப்பா வேற லெவலில் இருந்துச்சு. என்ன சொல்லிட்டாரு டக்குன்னு, இப்போ கேப்டனை பற்றி நம்ம பேசுகிறோம், தலையை பற்றி பேசுகிறோம் போது தலை தானே பதில் கொடுக்கணும், மறைச்சு நீங்கள் பேசுகிறீங்களா, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. அதோடு அவர் நிறுத்திக்கல, பல இடங்களில் பார்வதி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காப்புல. முக்கியமாக அவர் வந்து பார்த்தது இந்த கோர்ட்டு டாஸ்க் தான் போல, ஏன்னா அவர் வந்து கோர்ட்டில் வேலை செஞ்சுருக்காரு போல. ஸோ அந்த கோர்ட் டாஸ்கில் பார்வதி உன்னுடைய அந்த இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர், கமருதன் கூட சேர்ந்து பண்ணது, அந்த கேஸில் வந்து தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணது, ஷவுட் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து அவர் பார்த்துருக்கிறார். பார்த்த மனுஷன் டக்குன்னு வந்து பார்வதியை வந்து ட்ரிகர் பண்ணணுன்றது அவர் நோக்கம் இல்லை. ஆனால் பார்வதி ட்ரிகர் ஆயிடுவாங்க. எஃப்ஜே கேட்டான்ல, என்னம்மா அட்வொகேட்டு குடும்பம்ன்றீங்க, ஆனால் வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி இன்டிசிப்ளினாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட அந்த கேள்வி, எக்ஸாக்டாக அதே கேள்வியை நம்ம திவ்யாவுடைய தந்தை கேட்குறாப்புல. பார்வதி சொல்கிறேன்னே கோச்சிக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அட்வொகேட்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும்ல கோர்ட்டில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அப்படின்னு கேட்ட உடனே எடுத்தேன் ஒரு ஓட்டோன்னு ஓடினாங்க பாருங்க பார்வதி. ஐயோ அப்பா அதை பற்றிலாம் பேச வேணாம்ப்பா, குடும்பத்தை பற்றிலாம் இழுக்க வேணாம்ப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க மேடம். எப்படி மேடம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து 1-2 இடங்கள்ல இல்லை, பல இடங்களில் வந்து அவர் வச்சு செய்கிறாப்புல பார்வதியை. பார்வதி என்ன பேசினாலும் இதுதான் பார்வதி, என்ன பேசினாலும் இதுதான் பார்வதி, அப்படி தான் பண்ணுவாங்க, அதான் பார்வதி. அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குல்ல, பர்ஃபெக்டாக பார்வதியை பல இடங்களில் வஞ்ச புகழ்ச்சி அணி அவர் பண்ணாப்புல.
இந்த கோர்ட்டு விஷயத்தை இழுக்கும் பொழுது பார்வதி டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, குடும்பத்தை பற்றிலாம் பேச வேணாம்பா அப்படின்னுறாங்க. இது ஒரு பக்கம் பார்வதி பண்ண அந்த ஒரு வேலை. இந்த சைடு விக்கல்ஸ் கிட்ட திவ்யாவுடைய தந்தை வந்து உங்களுடைய கோவத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நீங்கள் வந்து கோவப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுறீங்க, அது நல்லா இல்லை, கோவத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னா நான் குறைச்சிக்கிறேன், இல்லைனா நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் விக்கல்ஸ் என்ன பண்ணுறாப்புல அந்த இடத்துல ஒரு மாதிரி வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, எங்கள் அப்பா சொன்னாலே நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான், பரவாயில்ல இருண்டு போகிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ நெகட்டிவாக இருக்குன்னா நெகட்டிவாகவே இருண்டு போகிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு, அப்படி பேசுகிறாப்புல. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே திவ்யா தந்தை வந்து சரி ஓகே, அது வந்து உங்களுடைய விருப்பம், நான் வந்து சொல்ல வேண்டியது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வராப்புல. போகும்போது சரி வரும்போது சரி பார்வதிக்கு விழுந்த அடியை நீங்கள் பார்க்கணும், டொப்பு 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 டொப்புன்னு அடிக்கிறாப்புல ஓப்பனாகவே. அதாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி, கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க திவ்யா வந்து அப்படியே அவங்க அப்பா மாதிரி தான் வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை திவ்யாவுடைய அம்மா கேட்டுடுறாங்க, கேட்டுட்டு அப்படியே திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்வதி வந்து என்ன, பார்வதிக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, நம்மளை பற்றி வர்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இந்த எப்படி சொல்கிறது, இந்த காஜி மேட்டர்லாம் பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அசிங்கமாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் லிட்டரலாக யாருக்கு இருக்குது, பார்வதிக்கு இருக்குது. தப்பு செஞ்சவன் பயப்படணும், நீங்கள் பயப்படுறீங்கன்னா அப்போ தப்பு செய்கிறீங்க தானே அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ விக்கல்ஸ் வந்து பேசின அந்த ஒரு டோன் வந்து நல்லா இல்லை, அது வந்து அவர் தவிர்த்துருக்கலாம். இந்த சைடு பார்வதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு வேலை. ஆனால் மற்றவங்க வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ளீஸ் அதெல்லாம் வேணாமே, அதை பற்றிலாம் கேட்க வேணாமே. எதை பற்றி தான் கேட்குறது? பார்வதிக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்க. பார்வதி கேட்கணுன்னா எங்கே வேணாலும் கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க, மற்றவங்க அப்படி பண்ணக்கூடாது. இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து சிறப்பான சம்பவத்தை செஞ்சாங்க திவ்யாவுடைய தந்தை, திவ்யாவுடைய தாயாரும் அண்டு திவ்யாவுடைய அண்ணா. நான் வந்து ரித்திகா வருவாங்கன்னு நினச்சேன். ரித்திகா வந்திருந்தால் இன்னும் நிறைய இன்புட்ஸ் வந்து திவ்யாவுக்கு கொடுத்துருக்கலாம். திவ்யா அண்ணன் வந்து நீ தனியாக விளையாடு, நீ யாரோட சேர்ந்து விளையாட, நீ தனியாக விளையாடு, இப்போ நீ நல்லா போயிட்டுருக்க, நல்லா பண்ணு, கப்போடு தான் வரணும், ஜெயிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு திரும்பலை, வேற ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த இரண்டு குடும்பங்கள் காலையிலேருந்து வந்து பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வீட்டை வந்து இன்றைக்கி வச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக அதில் நம்ம பார்வதியினுடைய அந்த ஒரு கலாய், பார்வதியை வந்து வச்சு செஞ்சு அமுச்சு விட்ருக்கிறாரு திவ்யாவுடைய தந்தை. எனக்கு தெரிஞ்சு இந்த வன்மத்தை திவ்யா மேலே அடுத்த வாரம் கொட்டுவாங்க பார்வதி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? திவ்யாவுடைய தந்தை வந்து பார்வதியை கலாய்ச்சது, விக்கல்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணது, அதுக்கு விக்கல்ஸ் கொடுத்த ரியாக்ஷன், இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் அரவிந்தன்.